Hello cuties, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு vlog தான். இங்க திருப்பூர்ல போட்டிருந்தாங்க அவதார் வேர்ல்ட் எக்ஸிபிஷன் மாதிரி. இது ஒரு 4 days என்னமோ நடந்துருக்கு போல. ஜஸ்ட் நாங்க ஒரு யதார்த்தமா அந்த சைட் போகும்போது போயிருந்தோம். அதோட ஒரு சின்ன vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ வாங்க vlogக்குள்ள போலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாம. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேலன் ஹோட்டலுக்குள்ள போகும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க, 2 ஆளுக்கு 100 ரூபா. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா சண்டே டைம், அதுவும் ஒரு மதியம் டைம் தான். அன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் இது இருந்தனால எங்கள் அச்சு, அம்மா, அண்ணா எல்லாமே ஃபஸ்ட்டே உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் என் ஹஸ்பண்டும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, திடீர்னு போனதாக நாங்கள் வரலைன்னு சொல்லிட்டோம். பட் அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் உள்ளே வண்டியை விட்டுட்டாரு. ஸோ நாங்கள் போய் பார்க்கலாம் வா அப்படின்னு அதனால போயிருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா, 2 ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட். என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து ட்ராகனோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ட்ராகனோட இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி லைக் பண்ணுற கிட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் இது 4 days. இப்போ நான் வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. உள்ளே போனதையும் இப்படி தான் இருந்துச்சு. வியூஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாகவும் இருந்துச்சு, லைட்டிங்கே இல்லை. பட் நல்லா இருந்துச்சு. கிட்ஸ்க்கு நல்லா பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு. பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. நிறைய ஷாப் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு நிறையவே ஷாப்ஸ் இருந்துச்சு. பெரியவங்களுக்கும் அப்படி தான். இந்த ஜுவல்ஸு அந்த மாதிரி நிறைய ஹேண்ட்பேக்கு எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி பைக் இந்த மாதிரி நிறைய எல்லாமே. இந்த எக்ஸ்ப்ளோங்கிறது நான் இன்றைக்கி தான் போயிருக்கேன். எக்ஸிபிஷனுங்கிறது நமக்கு ஈவினிங் போகும். இது வந்து மார்னிங் 9:30 to ஈவினிங் நைட்டு 9:30 வரைக்கும் இருக்கும் போல். அப்படி போகும்போது எங்கள் அச்சுமா வாங்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கே தெரியாது நாங்கள் உள்ளே வந்தது. அவங்க வந்து பிஸியாக வாங்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அச்சுமா என்ன ரியாக்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வரலைன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டோம். அச்சுமாவோட ரியாக்ஷன் பாருங்கள். கியூட் ரியாக்ஷனாக இருந்துச்சு அச்சுமாக்கு. நாங்கள் சொல்லாமல் தான் உள்ளே போனோம். அச்சுமாக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவராக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. சரி அவங்க ஆசைப்பட்டு கேட்டால் ஒரு பென்னு. எங்கள் குப்பிமா பேரை வந்து ஒரு பென் வச்சுருந்தா, அந்த பென் வேணும் தான் இந்த இதுக்குள்ளேயே வந்தோம். பட் பார்த்திங்கன்னா அந்த கடை இல்லை. ஸோ வேறு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு அச்சுமா. வேறு பிடிச்சதெல்லாம் வாங்கிடுச்சு. வாங்கிட்டு அப்படியே நாங்கள் இதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ப்ரைஸ் அதிகம் தான். நம்ம வெளியே கூட இது கம்மியாக வாங்கிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் நம்ம ஒரு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அப்படியே போகவே கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே
இந்த கட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் எங்கள் அம்மா அப்படியே உட்காந்துட்டாங்க கால் வலிக்குதுன்னு. ஏன்னா பெரிய எக்ஸ்போ தான் இது. அப்படியே நடந்து கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டாங்க. அச்சும் பக்கத்தில் இந்த மாதிரி சாயிர சேர் மாதிரி இருந்துச்சு, அதுலேயும் உட்காந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அச்சுவை. அது நல்லாவே தான் இருந்துச்சு ஃபீவர் இருந்தனால. அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வந்து புக் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் இதெல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த அப்பளம், சில்லி அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா நாங்கள் வந்து அப்போ தான் ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இங்கே வந்தோம். ஸோ அப்படியே நாங்கள் வந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தால் பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ்க்கு விளையாடுறது, பெரியவங்களுக்கு விளையாடுறது இருந்துச்சு. ஆனால் சரியான வெயில். ஸோ எதுலேயுமே நம்ம உட்கார முடியாது, அந்தளவுக்கு வெயில். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1 o'clock 2 o'clock கிட்ட வந்தோம். ஸோ எதுலேயுமே உட்காரவே முடியாது. ரொம்ப தனித்தவமாக இருந்ததுனால கொஞ்சம் தர்பூசணி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடலான்னு நினச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அச்சுமா வந்து இந்த வாட்டரில் உட்காரணும்னு அடம்பிடிச்சிச்சு. எங்கள் அச்சுமா பிறந்ததுலேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேமில் உட்காருதுன்னா இந்த டைம் தான். அதனால சரின்னு நாங்களும் விட்டுட்டோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான் இந்த கேமில். எப்பவுமே பயப்படுவான். இந்த டைம் வந்து இதில் உட்காரணும்னு அவனே ஆசைப்பட்டான். ஸோ அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தான். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு 1 week ஃபீவராக இருந்துச்சு. அப்படியே சரி என்ஜாய் பண்ணிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஜாலியாக இருக்கு. சூப்பர். ஓகே ஓகே டன். சூப்பர் டி சூப்பர் டி. சுத்து சுத்து அச்சமா சுத்து. ஏய் மாமா கிட்ட போமா. ஒண்ணுல அவர் இறங்கிடுவான். நல்லா விளையாண்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வெயில் டைம்னால எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல இந்த கேம்ஸில் எதுவுமே. நைட் டைம் நல்லா கூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க சண்டே நைட்டு. ஏன்னா இது 4 days என்னமோ தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு வந்தது அடுத்த நாள் 1 day மட்டும்தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். குட்டீஸ்க்கு ஓகே. மற்றபடி உள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒர்த்தெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு பார்க்கலாம், டைம் பாஸ்க்கு போகலாம், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Nisha.